எங்க தேர்தல் வாக்குறுதியை காப்பீடிச்சிட்டீங்க என்று ஒரு கடுமையான விமர்சனத்தை அமைச்சர்கள் பலரும் வச்சிருக்காங்க. இதில் காப்பி பேஸ்ட் அடிச்சு தான் இந்த தேர்தல் வாக்குறுதியை நீங்கள் கொடுக்கணுங்கிற நெசசிட்டி அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவ்வளவு வந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனமும், மறைமுகமாக எங்களுடைய திட்டங்கள் திராவிட மாடல் 2.0 வரப்போகுதுங்கிறத அவரே உறுதி செஞ்சிட்டாரு அப்படின்னு திரு அமைச்சர் ரகுபதி அவர்கள் வைத்திருக்கிறார்கள். உங்களுடைய பார்வை. வேந்தர் தொலைக்காட்சி அவைக்கு பணிவான வணக்கம். அதாவது சார், இந்த ரகுபதி இந்த மாதிரி ஒட்டுண்ணிகளுடைய அமைச்சர் ஒட்டுண்ணிகளாக மாறி போயிட்டாங்கிறது நாட்டு மக்களுக்கு தெரியும். அதாவது கழகத்துடைய பொதுச்செயலாளர் ஐயா எடப்பாடியார் அமைச்சரை நீங்கள் பேசுகிறீர்கள், கொஞ்சம் கவனமாக பேசுகிறத நான் கேட்டுக்கிறேன் தயவு செய்து. பொதுவாக அதிமுகவினுடைய அரசு, அம்மாவினுடைய அரசு, அதை தொடர்ந்து ஐயா எடப்பாடியாருடைய அரசு எந்த அளவிற்கு மக்களுக்கு அதாவது ஒரு நிரந்தர தீர்வு, ஒரு நிவாரணத்தை அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். ஐயா எடப்பாடியார் மீது மக்களுக்கு ஒரு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது. இவர் சொன்னதை செய்வார் என்கின்ற ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இன்றைக்கு மக்கள் மனதிலே இருக்கிறது. காப்பி பேஸ்ட்னு இவங்க எதை சொல்றாங்க? அம்மா மருந்தகம் இதுதான் ஒரிஜினல், அதிமுக கொண்டு வந்தது. முதல்வர் மருந்தகம்னு இவங்க காப்பியா ஒண்ணு போட்டாங்க. இதுக்கு பேர் என்ன? சரி, அதுக்கு அடுத்து அம்மா மினி கிளினிக் அதிமுக கொண்டு வந்தது. மக்களை தேடி மருத்துவம், இது காப்பி இல்லையா? சரி, தாலிக்கு தங்கம் அதிமுக கொடுத்தது. இவங்க புதுமை பெண்ணு பேர் மாத்தி ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறாங்களே எப்படி? அதிமுக மக்களுக்கான அரசு. மக்கள் எதை நினைக்கிறாங்க, எதை விரும்புறாங்கன்னு தெரியும். ஐயா அம்மாவோட ஆட்சியில மிக்சி, கிரைண்டர், ஃபேன் எல்லாம் கொடுத்தோம். அப்ப இவங்க என்ன சொன்னாங்க? இதை ஏன் கொடுக்குறீங்கன்னு விமர்சனம் பண்ணா இதே திமுக தான். இப்ப ஐயா எடப்பாடியாருடைய ஆட்சி 4 ஆண்டு கால ஆட்சி. கொரோனாலேருந்து ஒக்கியிலிருந்து எத்தனை இயற்கை பேரிடர்களுக்கு மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத மக்களோடு மக்களாக இருந்து மக்களுக்கு நிவாரணம் கொடுத்தோம். பல்வேறு தொடர்ந்து திட்டங்களை கொடுத்தோம். பையங்களுக்கு, ஸ்கூல் பையங்களுக்கு, மாணவர்களுக்கு யூனிஃபார்ம்ல இருந்து, சைக்கிள்ல இருந்து, ஸ்மார்ட் கிளாஸ்ல இருந்து எத்தனை திட்டங்களை 4 ஆண்டு கால ஆட்சி ஐயா எடப்பாடியாருடைய ஆட்சி. குடிமராமத்து விரிவாக்கம், 108 விரிவாக்கம், ஆம்புலன்ஸ் விரிவாக்கம், மருத்துவ காப்பீடு, பயிர் காப்பீடு, அதற்கான இழப்பீடு, விவசாய கடன் தள்ளுபடி, பட்டியல் போடுங்க. அப்ப அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம், 11 மருத்துவக் கல்லூரி, 7.5 இதெல்லாம் ஒரு விவசாயி மகனாக இருந்து அதிமுகவோட பொதுச் செயலாளர் அம்மாவினுடைய அரசு கொடுத்த திட்டங்கள். அதனாலதான் அசைக்க முடியாத நம்பிக்கை மக்கள் வச்சிருக்கிறாங்க. அதிமுக சொன்னா நிறைவேற்றுவாங்க. மகளிர் உரிமை திட்டம், அதாவது மகளிர் உரிமை, திரு சீனிவாசன், மகளிர் உரிமை தொகை திட்டம் எங்க தேர்தல் வாக்குறுதி நீங்க காப்பீடு, நாங்க 1000 ரூபாய் கொடுத்துருக்கிறோம், நீங்க 2000 ரூபாய் கொடுக்கறதா சொல்லிட்டீங்க. அப்படிங்கிற போது திரு ஐ பெரியசாமி ஏற்கனவே சற்று நாட்களுக்கு முன்னாடி, சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தார். மகளிரை, பெண்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு செய்தி வரப்போகிறது அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தார். அதற்கு சில நாட்களுக்கு பிறகு இன்னொரு அறிவிப்பும் வந்தது, இது போல ஒரு அறிவிப்பும் வந்தது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதை காப்பி பேஸ்ட் பண்ணி இருக்கிறதாக சொல்லப்படுது விமர்சனம். சார், நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் அதிமுக மக்களோட மக்களா இருக்கிறாங்க. தமிழக மக்கள், குறிப்பா பெண்கள் எந்த அளவு இந்த திமுக அரசால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. எனவே மின் கட்டணம் என்ன, சொத்து வரி என்ன, இவ்வளவு பிரச்சனைகளுக்கு இடையே மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த துயரமான ஆட்சியை போக்குவதற்கு மக்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வேணும்னு அதிமுகவுடைய தொலைநோக்கு சிந்தனை இது. பெண்களுக்கு தொகை கொடுக்கணும், குளமங்கலம் அந்த குலவிளக்கு திட்டத்துல பணம் கொடுக்கணும் அப்படின்றது முதல் ட்ரையல் சார். இது இந்த முதல் ரவுண்டு ஐயா எடப்பாடியோட முதல் ரவுண்டுக்கே திமுக ஐயோ அம்மானு கதறாங்களே, என்ன காரணம்? அவங்கள்ட்ட ஒண்ணு இல்ல சார். அதாவது இவங்க மாநில உரிமைன்னு சொல்லி மத்திய அரசை மோதல் போக்க கடைபிடிச்சு இந்த 4.5 ஆண்டு காலம் வீணடிச்சிருக்கிறாங்க. மக்களுக்கு இவங்க கொண்டு வந்த திட்டம் என்ன? அதிமுக அதை தான் உறுதியா கேட்கிறோம். அப்ப மக்களுக்கான திட்டங்களை தேர்தல் அறிக்கையில இது முதல்ல ஒரு, அதாவது இந்த திட்டத்தை அறிவிச்ச உடனேயே ஆணும் பெண்ணும் இலவச பேருந்துல போகலான்னு சொன்ன உடனேயே இவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அதிமுக சொன்னா செஞ்சிருவாங்களே, இப்ப நம்ம அடிப்படையில கை வைக்கிறாங்களே. சார், இது ஒரு தற்காலிக ஏற்பாடு, திமுகவினுடைய தற்காலிக ஏற்பாடு தான் இவங்க தேர்தல் வாக்குறுதி எல்லாம். ஆனா அதிமுக நிரந்தர ஏற்பாடு, மக்களை வாழ வைப்பதற்கு என்னன்னா அனுதினமும் யோசிச்சு ஐயா எடப்பாடியார் எடுத்து வைக்க வாக்குறுதிகள் நிச்சயமா நடைமுறைக்கு வந்துடும், சாத்தியப்படும். புதுசா எதையுமே கொடுக்க முடியாம இந்த நிலைமைக்கு அந்த இருக்கிறத எங்க கிட்ட இருந்து காப்பி அடிச்சு அதை வாக்குறுதியா கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி போயிட்டாருன்னு திரு ரகுபதி சொல்றார்.
சார் உரிமை தொகையை இவங்க எப்ப சார் சட்டமன்றத்துல ஐயா எடப்பாடியார் கடுமையா போராடி குரல் கொடுத்து இது ஏன் மக்களை ஏமாத்துறீங்க, இதை கொடுங்க, உரிமை தொகை நீங்க வாக்குறுதியில சொன்னீங்க இல்லைன்னா அவர் போராடினதுனாலதான் இவங்க பணமே கொடுத்தாங்க. 21 தேர்தல் அறிக்கையிலேயே அதிமுகவோட தேர்தல் அறிக்கையை எடுத்து பாருங்க. இலவச பேருந்து அந்த வாக்குறுதி அதிமுக வாக்குறுதி. நீங்க எல்லாத்தையும் திமுக காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இப்ப அதிமுகவோட முதல் அறிக்கையை பார்த்த உடனே இவங்க மிரள்றாங்க. ரகுபதி அங்கிட்ட கத்துறாரு, இங்கிட்ட ஐயப்பெரியசாமி கத்துறாரு, அவர் கத்துறாருன்னா என்ன காரணம் என்ன? திமுக சட்டியில ஒண்ணும் வேலை இல்லை, அகப்பையிலையும் இல்ல சட்டியிலையும் இல்ல. அப்ப அந்த அடிப்படையில இந்த ஆட்சி காலியான ஒரு காலாவதியான ஒரு ஆட்சி. இந்த ஆட்சியை மக்கள் திமுக எதை சொன்னாலும் செய்ய மாட்டாங்க சார், மக்களும் நம்ப மாட்டாங்க. அதனால அதிமுக சொன்னால் செய்யும் அப்படின்ற ஒரு விதமான புரிதல் மக்களுக்கு இருக்குது. பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் மக்களுடைய ஆட்சியை எந்த அளவு அவங்க கடந்த காலத்துல அம்மாவுடைய அரசு மக்களுக்கு உதவிகரமா இருந்தது, எந்த அளவு மக்களை இந்த அரசு இயங்கிடுச்சுங்கிறது தெரியும். அதனால நிச்சயமாக இந்த உரிமை தொகை, இந்த குல விளக்கு, அந்த பணம் எல்லாமே அதிமுகவுடைய முதல் ட்ரையல் தான் இது. ரைட். இதுல சார் இப்ப நீங்க சீனிவாசன் சார் நீங்க சொன்னீங்க இது ஒரு ட்ரையல் தான், இதுக்கப்புறம் நாங்க கொடுக்க வேண்டியிருக்கு, அனௌன்ஸ்மெண்ட் பண்ண நிறைய இருக்குன்னாரு. திரு ரகுபதி அவர்களுடைய போஸ்ட் நான் படிக்கிறேன். அவர் போட்டிருந்ததுக்கான விமர்சனக்கு உங்களுடைய பதில் நீங்க சொல்லுங்க. 2021 சட்டப்பேரவை தேர்தலில் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து அப்படின்னு பயணம் மாதந்தோறும் 1000 ரூபாய் போன்ற வாக்குறுதியை திமுக கொடுத்து ஆட்சிக்கு வந்தப்போ கவர்ச்சியான அறிவிப்புகள் எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னு அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர், இப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பிட்டாங்களே. அப்போ இப்போ கொடுத்துருக்கிறது கவர்ச்சியான வாக்குறுதியா தெரியலையா அப்படின்னு கேட்கிறார். அப்போ மக்களை ஏமாத்திட்டு வந்துட்டாங்கன்னு சொன்னவர் இப்பயும் அதை தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரான்னு கேட்கிறார். இல்ல, அதிமுகவிற்கு நிர்வாக திறன்னா என்னன்னு தெரியும் சார். உற்பத்தியை எப்படி பெருக்கணும், பண வரவுகளை எப்படி கஜானாவை நிரப்பணும், அதன் மூலமா மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு சமூக நல திட்டங்களுக்கு எப்படி ஒதுக்கணும்ன்ற அத்தனை ஐடியாலஜியும் அதிமுகவுக்கு தெரியும். அதனாலதான் அதிமுக எந்த முயற்சி எடுத்தாலும் எதை சொன்னாலும் செய்யறாங்க. இந்த 4 ஆண்டு ஆட்சியில கொரோனா காலத்துல சாலையே மூடப்பட்டிருந்தது சார். எந்த மனிதர்களே மக்களே வெளியில வர முடியாத ஒரு சூழல். அப்பயும் அதிமுக நிவாரணம் கொடுத்தாங்க, இயற்கை பேரிடருக்கு நிவாரணம் கொடுத்தாங்க. 4 ஆண்டு கால ஆட்சி எடப்பாடியார் எப்படி நடத்தினாருன்னு மக்களுக்கு தெரியும். அப்ப எல்லா நீர்நிலைகள் பாதுகாக்கப்பட்டது. காவிரி குண்டாறு வைகை அந்த திட்டமா இருக்கட்டும், அத்திக்கடவு அவிநாசி திட்டமா இருக்கட்டும், மருத்துவக் கல்லூரியா இருக்கட்டும், 7.5 திட்டமா இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஏழை விவசாயி ஐயா எடப்பாடியார் மக்களோட வாழ்வு திறனை சிந்திச்சு இந்த திட்டங்களை கொடுத்தாரு. அப்ப திமுக இந்த 4.5 ஆண்டு காலம் வீணடிச்சிருக்குது. இவங்க புரளி பேசுவாங்க, அதிமுகவை வசைப்பாடுவாங்க. இதை தவிர இவங்களுக்கு எந்த விதமான நிர்வாகமும் தெரியாது அப்படிங்கறத மக்கள் உணர்ந்துட்டாங்க. அதனாலதான் மக்களை முதல்ல உற்சாகப்படுத்தணும், அவங்கள ஒரு தன்னிறைவா அவங்கள மக்களை கொண்டு செலுத்தணுங்கிற அடிப்படையில அதிமுக தேர்தல் வாக்குறுதிகளை மக்களுக்காக அவங்க செஞ்சிருக்கிறாங்க. இவங்க எல்லா வாக்குறுதிகளும் பொய் வாக்குறுதி, வெற்று வாக்குறுதி. இவங்க கடந்த காலங்கள்ல 21 தேர்தல் பரப்புரையில சொன்னதெல்லாம் எதை நிறைவேற்றி இருக்கிறாங்க?